ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் மூட் ஸ்விங்ஸ். அந்த மூட் ஸ்விங்ஸ் எதனால் வருது, அப்படி வந்தால் அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஸோ ப்ரெக்னன்சியில் மூவிலையும் இருக்கட்டும், இல்லை எல்லாருமே பாசிட்டிவாக மட்டும்தான் சொல்லுவாங்க. யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகிடும், வாந்தி தலை சுத்தல் வரும், குழந்தை எட்டி உதைக்கிறது தெரியும், அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாகவே பேசிட்டு when a women really becomes pregnant, சடனாக அவங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்காது. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. என்னை நம்பி ஒரு குழந்தை வந்திருக்கு, என்னாலெல்லாம் இதை மேனேஜ் பண்ண முடியுமா, will I be a good mother அப்படின்னு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் வரும். தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, அழுவாங்க, வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, என்ஜாயே பண்ணாத மாதிரி, ஒரு மாதிரி ஷெல்குள்ளே போன மாதிரி இருப்பாங்க. டிப்ரெஷன் ரொம்ப காமனாக இருக்கும். தூக்கம் சரியாக வராது, எதுக்கு அழுறோன்னே தெரியாமல் அழுவாங்க, கத்துவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்களே அவங்கள அறியாமல் பண்ணுற இதெல்லாமே, இதுக்கெல்லாம் பேர் தான் மூட் ஸ்விங்ஸ் டூரிங் ப்ரெக்னன்சி. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் எஸ்பெஷலி பீட்டா ஹெச்சிஜின்ற ஹார்மோன் ப்ரெக்னன்சியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அது சில விமனுக்கு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மூவியில் மட்டும்தான் அது ஹாப்பி என்டிங்காக ப்ரெக்னன்சியை காமிப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ், எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ப்ரெக்னன்சி வரும். அபார்ஷன் ஆகிடுமான்னு தேவையில்லாமல் யோசிப்பாங்க. எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்குமா, இது எனக்கு ஹெல்தி பேபியாக இருக்குமா, குழந்தைக்கு உடல் ஊனம் எதுக்காக இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரிலாம் ஆயிருக்கான்னு கேட்டால் அது கேன்சர் இருக்காது, பட் நெகட்டிவிட்டி நிறைய இருக்கும். இது நிறைய பேருக்கு இது ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் அவங்க வெளியில் பேசுகிறதுக்கே கூட இதை பற்றி தயங்குவாங்க. என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேனே அப்படின்ற அளவுக்கு டிப்ரெஷனில் இருப்பாங்க. ரிமெம்பர், யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் தனியாக இல்லை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு எமோஷன்ஸ் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ப்ரெக்னன்சியில் வரும். இது தான் நம்ம மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் டிப்ரெஷன் எஸ்பெஷலி டூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக அவங்கள விட, அந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸை விட கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சு நடந்துக்கணும். 2 விஷயம். கூட இருக்கவங்க சரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் போல், சரி ஒரு மாதிரி மூடில் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பொறுமையாக நடந்துக்கிறது இம்பார்ட்டண்ட். ப்ரெக்னென்ட் மதர்ஸுமே கூட சரி நம்ம ரொம்ப கோவப்படுறோம், ரொம்ப வெறுப்பாக இருக்குது, இரிட்டபிளாக இருக்கும், நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் நம்மளை ரொம்ப பாதர் பண்ணுது, நம்மளால் மற்றவங்க அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்ற மெச்சூரிட்டி அந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸுக்கும் வரணும். அப்படி வர்றப்போ இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் எப்படி கோப்பப் பண்ணுறது, எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள நல்லா பார்த்துக்கணும். தேவையான அளவுக்கு ரெஸ்ட்டு, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, இது நீங்கள் டிமாண்ட் பண்ணியே வச்சுக்கணும். அந்த சென்ஸ், நீங்கள் ஹஸ்பண்டை பார்க்குறது, இன்லாஸை பார்த்துக்கிறது, எல்டர்லி பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறது, இல்லை குழந்தை இருக்குன்னா அவங்கள பார்த்துக்கிறது, எல்லாம் பார்க்கறது போக உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்ட்டுன்னா கூடாது. எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு 3 months when you are not all right, நீங்கள் நல்லா ரெஸ்ட்டு எடுத்தே ஆகணும். ஏன்னா 2 hours தூங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு மூடு ஃப்ரெஷ் ஆகும், கொஞ்சம் அந்த நெகட்டிவ் திங்கிங்ஸ் குறையும். உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷியஸாக நீங்கள் சாப்பிட்றப்போ யூ வில் ஃபீல் எனர்ஜெட்டிக். ஏன்னா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டில் இருக்கிற விட்டமின்ஸே உங்களோட மூட் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, நீங்கள் யோகா, மெடிடேஷன், ப்ரீதிங் டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. தெரியாதவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி மோர் தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங், அந்த மாதிரி கார்டியோ மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு 3 months யோகாவில் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைசஸ், மெடிடேஷன், இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணுறப்போ உங்களோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். கோவப்படுறதும் டிப்ரெஷனும் கொஞ்சம் குறைஞ்சு யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் பெட்டர்.
இது எல்லாமே ஒரு நாளில் நடக்காது. நீங்கள் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு வாரம் 10 நாளில் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் த சேஞ்சஸ். அதனால் மனசு விடாமல் அதெல்லாம் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு 3வது, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சில கோயிலுக்கு போனால் உங்களுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி தோணலாம். சர்ச்சுக்கு போனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தோணலாம். பீச்சுக்கு போகலாம். இல்லை விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக மாலுக்கு போகலாம். வீட்டிலையே அடைஞ்சு கிடக்காம வேறு சினாரியோ, வேறு சீன்ஸ் உங்கள் கண்ணு பார்க்குற மாதிரி, மைண்டை டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிற மாதிரி கொஞ்சம் வெளியிலலாம் போக ஆரம்பிங்க. அதுலேயே உங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ், அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் யார்கிட்ட கோவப்படுறீங்கன்னு பாருங்கள். சில விமன் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பேசுவாங்க, கோவப்படுவாங்க. சில விமன் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட கோவத்தை காமிப்பாங்க. அவங்கள தவிர்த்து நீங்கள் யார்கிட்ட ரொம்ப கோவப்படுறீங்களோ அந்த கேரக்டர்ஸை தவிர்த்து மற்ற ஏதாவது ஒரு கேரக்டர், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், இல்லை அம்மா அண்ட் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி, அதாவது அம்மா மேலே கோவப்படுறப்போ ஹஸ்பண்ட், இல்லை ஹஸ்பண்ட் மேலே கோவப்படுறப்போ அம்மா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. எனக்கு ஏன் இப்படி கோவம் வருதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, நான் இப்படியெல்லாம் பண்ணுற ஆளே கிடையாதுன்றதை மனசு விட்டு பேசுகிறப்போ உங்களுக்குள்ளார ஒரு மனசாந்தி கிடைக்கும். அமைதியாக ஆரம்பிப்பீங்க. அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ், அவங்களும் இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணாத, வாட் எவர் யூ கேன் டிஸ்கஸ் ஃப்ரீலி வித் யுவர் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் தென் ஃபிகர் அவுட் த ப்ராப்ளம். கொஞ்சம் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். இப்படி எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் டயட் சாப்பிட்டுட்டேன், எக்ஸசைஸ் அண்ட் யோகா மெடிடேஷன் பண்ணிட்டேன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன், நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன், அதுக்கு மீறியும் எனக்கு இரிட்டபிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட இதை பற்றி ஃப்ராங்காக பேசுங்க. இதை பேசுகிறப்போ உங்கள் டாக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா, இதுக்கும் மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க உங்களை அனலைஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது அப்படியே விட்டுட்டோன்னா த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அப்படி தான் பேபி வளரும். ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் சியர்ஃபுல் ஆகிடுவீங்க. டெலிவரி ஆகிடுச்சு, நீங்கள் பழைய மாதிரி ஹாப்பி பர்சன் ஆகிடுவீங்க. ஆனால் அந்த 9 months அந்த ஒரு மாதிரி நெகட்டிவிட்டிலேயே வளர்ந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதோட லைஃப் லாங் அதே மாதிரி யோசிச்சு ஒரு மாதிரி நெகட்டிவிட்டிலேயே இருக்கும். உங்கள் குழந்தைக்காகவாவது நீங்கள் ஹெல்ப் சீக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.